அகிலத்தையும் மகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே நல்ல கைதட்டி ஆண்டவனி சிருஷ்டித்தீரே உந்தன் வல்ல கரத்தினாலே. அகிலத்தையும் அகாயத்தையும் உந்தன் வல்ல சத்தத உயர்த்தி ஆமே ஆண்டவனி உந்தன் வல்ல கரத்தினாலே. ஆகாதது சத்தத உயர்த்துங்க. பால்கனியில் இருக்கிறவங்க பாடுறீங்களா? சர்வ வல்லவர் பாத்திரரே, ஆகாதது ஏதுமில்லை உம்மால். ஆமே ஆகாதது ஒன்றோ ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது ஒன்றுமில்லை. க்ளோரி ஆமே அல்லேலூயா சோத்ரோ ஆமே சர்வ வல்லவரே கணம் ஆமென் ஆமென். ஒன்றோ ஏதுமில்லை ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது ஆமென் அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் இப்படி சொல்லுது, ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதாவுக்கு முன்பதாக அவருடைய தூதருக்கு முன்பதாக அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தையை நம்ம அநேக வாரங்களாக நம்ம தியானிச்சுட்டு வரோம். பரலோகம் போகணும்னா என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இடம்பெற வேண்டும். என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இடம்பெற்றிருந்தால் அவர் என் நாமத்தை பிதாவுக்கு முன்பாகவும் தூதருக்கு முன்பாக அறிக்கையிடுவார். அறிக்கையிடுறது மட்டுமல்ல, நான் பரலோகத்துக்குரியவனாகவும் நான் மாறுறேன். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம், எவ்வளோ பெரிய ப்ரிவிலேஜ் பாருங்க. அப்போ என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குதா? இதைத்தான் அநேக மாதமாக ஆண்டவர் நம்மோடு வார்த்தை மேலே வார்த்தையை போட்டுக்கிட்டே வரார். உன் பேர் இருக்கா? உன் ஜீவ புஸ்தகத்தில் உன் பேர் இருக்கா? அதில் நிச்சயம் இருக்கா? உன் பேர் இருக்கா? உன் பேர் இருக்கா? உன் பேர் இருக்குன்னா நீ இப்படி இருக்கணும், நீ அப்படி இருக்கணும்னு பல வார்த்தைகளை ஆண்டவர் பேசிக்கிட்டு வர்றாரு. சோத்திருக்கிறோம். எதெல்லாம் உங்கள் இருதய பலகைகளை எழுதி வைத்தோ அதன் மேல் கண்ணும் கருத்துமா இருக்கிறீங்க, அது கர்த்தருக்கு உங்களுக்கு தான் தெரியும். சோத்திருக்கிறோம். பிரசங்கம் பண்ண வேண்டியது என்னுடைய வேலை, ஆனால் அதை பொறுக்கி கொள்ள வேண்டியதும் அதை எடுத்துக்கொள்ள வேண்டியதும் அதன் மேல் உங்கள் இருதயத்தை பதிப்பதும் உங்கள் கையில் தான் இருக்குது. சோத்திருக்கிறோம். ஒரு மாணவன் சோத்திரிக்கிறோம் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கும் போது அதை யார் அதன் மேல் கவனமாக இருந்து அதை படிக்கணும், அதை மனசில் பதிக்கணும்ன்றானோ அவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான். வாத்தியார் சொல்றதை சொல்லிக்கிட்டே போட்டோம், நாம் இங்கே கிறுக்கி நிற்போம், பட்டம் விட்டுன்னு இருப்போம்னு சொன்னால் அவன் கட்சி வரைக்கும் பட்டம் விட்டுன்னு தான் இருப்பான். தோத்திரம் வாழ்க்கையில் அவன் முன்னேறவே மாட்டான். அதே போல தான் சபையில் சோத்திரிக்கிறோம் உண்மையாக பாடி உண்மையாக ஆராய்ச்சி அப்படி வசனம் சொல்லும் போது கர்த்தருடைய வார்த்தை இப்படி வருது, ஐயோ ஆண்டவரே ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் இல்லைன்னா பரலோகம் போக முடியாது. அது மாத்திரம் இல்லை, பேர் எழுதப்படுறது மட்டுமல்ல, கர்த்தர் வர வரைக்கும் அந்த பேர் நிலைத்து நிற்கணும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது பெருசு இல்லை, ஏற்றுக்கொண்ட ஆண்டவரை அந்த ஆண்டவருக்குள்ள கடைசி வரைக்கும் நிலைச்சு நிற்கணும். அவர் வர வரைக்கும் பேர் அழியாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படின்னா என்ன செய்யணும்? ஆண்டவர் என் பேரை எழுதுறது மட்டுமல்ல, அந்த பேரை இவர் அறிக்கையிடுகிறார். அல்லேலூயா, இவள் என் மகன், இவன் என் மகன், எனக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறவன் அப்படின்னு ஆண்டவர் என் பேரை அறிக்கையிடுறார். அதுபோல பிதாவுக்கு முன்பாக தூதருக்கு முன்பாக என் நாமத்தை அவர் அறிக்கையிடுற மாதிரி அவருடைய வசனங்களை என் வாயில அறிக்கையிட்டு, அல்லேலூயா, அவருடைய சுவிசேஷத்தை எல்லாருக்கும் அறிக்கையிட்டு, நான் ஆண்டவருடைய பிள்ளை தெரியுமா, ஏசப்பா தான் என் தெய்வம், அவர் தான் என் குல தெய்வம், அவர் தான் என் தெய்வம்னு பார்க்கிற எல்லாரிடத்திலையும் சொல்லி என் குடும்பம் இவ்வளவு உயர்ந்திருக்கிறதுக்கு காரணம் இயேசு 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 என்கிற பெயரை சொல்ல நாம வெக்கப்படக்கூடாது. சோத்திரிக்கிறோம். நிறைய பேருக்கு காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, சோத்திரிக்கிறோம் குடும்பம் நடத்துகிற பிள்ளைகள், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைன்னு எல்லாருக்கும் தெரியும்படி அவருடைய பெயரை சொல்லணும்.
உட்காரும்பொழுது எழுந்திருக்கும் போதும் இயேசுவே ஸ்தோத்திரம். அவன் பார்ப்பான் அந்த பேரை, என்னடா அப்படின்னு பார்ப்பான். சோத்தரிக்கிறோம், அல்லேலூயா. நான் ஒரு முறை சோத்தரிக்கிறோம், ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருக்கும் போது சோத்தரிக்கிறோம், ஒரு வெள்ளைக்காரி என் பக்கத்தில் உட்காந்துருந்தார். சோத்தரிக்கிறோம். போகும்போது நான் சீட்டை விட்டு எழும்போது ஜீசஸ்ன்னு எழும்பினேன். தோத்திரம். அவன் அந்த வெள்ளைக்காரன் கேட்டான், என்ன சொன்னீங்க, வாட் யூ சே, என்ன சொன்னீங்கன்னு அவன் கேட்டான். ஐ எம் சே ஜீசஸ். ஓ ஜீசஸ், வாட் அ ஒண்டர்ஃபுல் நேம். நான் சொன்னேன், அஃப்கோர்ஸ், ஆமாம், அது ஒண்டர்ஃபுல் நேம் தான். அவர் ஜீசஸ்ன்னு நானும் ஜீசஸ்ன்னு அவர் ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ்ன்னு ரெண்டு பேரும் வளரிட்டு கிடந்தோம். தோத்தரிக்கிற காரணம் என்னன்னா, அந்த நாமம் எல்லாரையும் இணைக்குது பாருங்க. நல்ல கையை தட்டி இயேசுவினுடைய நாமம் எவ்வளவு பெருசு. ஹல்லேலூயா. எம்மாடியோன்னு எழும்பக்கூடாது. தோத்திரம் வாயிலே போடணும். அந்த மாதிரி ஆள் எம்மாடியோ எப்பாடியோ ஐயோயோ தோத்தரிக்கிறோம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. தோத்திர வலி வந்தாலும் இயேசுதான். அல்லேலூயா. எழும்பும் போது இயேசுதான், உட்காரும் போது இயேசுதான், எல்லாம் இயேசுதான். கையை தட்டுன்ற காலையில நல்ல வாயை தர. இந்த காலையில சோம்பேறித்தன ஆவியெல்லாம் போட்டோம். நீ இயேசுன்னு எப்ப சொல்றியோ உன் வாயில அறிக்கை பண்ண அந்த நாமத்தை. அல்லேலூயா. அந்த லாங்குவேஜ்லாம் மாறணும். சோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, எனக்கு இந்த அம்மாயோ அப்பாவோ அதெல்லாம் வரவே வராது. தோத்திரம். அதெல்லாம் எப்பயோ தூக்கி தூர போட்டாச்சு. சோத்தரிக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர், அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தோடு நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, சோதராகவே அந்த நாமத்தை அறிக்கையிடணும். எபிரேயர் 10:23 அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்முடைய நம்பிக்கை இயேசுதான். அந்த நம்பிக்கை, அவருடைய வசனம் தான் அந்த நம்பிக்கை. தாவீது சொல்லுகிறான், நீரே என் நம்பிக்கை ஆண்டவரே. அதை அறிக்கையிடணும். என் வாழ்க்கையில் பிரச்சனை வரட்டுமே, குறைவுகள் வரட்டுமே, தாழ்வுகள் வரட்டுமே, தாழ்ச்சிகள் வரட்டுமே, ஆனா இயேசுவின் மேல வச்ச நம்பிக்கை நான் வாயார சொல்லிக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. சோத்திரிக்கிற யோபு சொல்றார், அவர் என்னை கொன்றே போட்டாலும் தோத்திரம் அவர் பேரில் நம்பிக்கையாயிருப்பேன். ஹல்லேலூயா. அவர் தான் என் வாயில், அவரை தான் நான் சொல்லுவேன். அப்போ இதுல ரூத்தினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம பார்த்துட்டு வரோம். ரூத்தினுடைய விசுவாச அறிக்கை இது வரைக்கும் ஒரு 4 பார்ட் நம்ம கவனிச்சிருக்கிறோம். சோத்திரிக்கிறோம். ரூத்தின் விசுவாச அறிக்கை. ரூத்தினுடைய வாழ்க்கையில் எவ்வளோ ஃபெயிலியர் வருது. கணவன் இறந்து போயிட்டாரு, நிறைய அப்ஸ்டக்கல் வருகிறது, தடைக்கற்கள் வருது. ஆனாலும் ரூத்துவினுடைய அந்த அறிக்கை இடுகிறதில் உறுதியா இருக்கா. சோத்திரிக்கிற அவ அறிக்கைக்கு எதிராக எவ்வளவோ தடை வருது. சோத்திர ஆனா அந்த அறிக்கை இட்டா பாருங்க. அந்த பர்த்திமே கூட பாருங்க, தோத்திர பொழைச்சான் பாருங்க. சோத்திரிக்கிறோம். பர்த்திமே கூட யாருங்க இங்க வரான்னு கேட்டான். நசரேனாக ஏசு அந்த பக்கம் போறாருன்னா அவ்வளவுதானே. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று வாயார சத்தமிட்டான். எல்லாரும் அவனுடைய வார்த்தைகளை பேசாதபடி அவனை அதட்டினார்கள். ஆனால் இன்னும் வாலிமா கூட்டுறான் பாருங்க. அவன் இன்னும் அதிகமாய் அந்த ஆண்டவரை கூப்பிட்டான். அவன் கூப்பிட போய் தான் இயேசு அவன் வாழ்க்கையில நின்றார். நான் சொல்றேன், நான் 4 பேர் ஆண்டவரை கூப்பிடாதன்னு சொல்ல நீ அந்த நாமத்தை சொல்லி கூப்பிடு, அந்த பேரை சொல்லி கூப்பிடு. அந்த நாமம் தான் உன் கண்ணீரை துடைக்க போகுது. அந்த நாமம் தான் உன் குடும்பத்தின் தலையெழுத்தை மாற்ற போகுது. அந்த நாமம் தான் உன் வாழ்க்கையில ஒரு நன்மையை கொண்டு வர போகுது. அந்த நாமம் தான் உன் வியாதியை சுகமாக்க போகுது. அந்த நாமம் தான் உனக்கு மகிழ்ச்சியை தரப்போகிறது. அந்த நாமத்தான் உன் எல்லையிலே சமாதானம், உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகத்தை அந்த நாமம் தான் கொடுக்க போகுது. அந்த பேரை சொல்ல வைக்கப்படாத. ரூத் 1:15 சோதரம் நகோமி சொல்றா, திரும்பி போய்விட்டாலே நீயும் உன் சகோதரியின் பிறகு திரும்பி போ. மோவாபுக்கு திரும்பி போகும்படி அவள் வலியுறுத்தப்படுகிறாள். ரூத் 1:16 அதுக்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு போவதை குறித்து என்னோடு என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம். பின்வாங்கி போ, மோவாப்புக்கு போ, உங்க அப்பா வீட்டுக்கு போ, உங்க அம்மா வீட்டுக்கு போ அப்படின்னு அதை குறித்து என்னோடு பேச வேண்டாம் என்று அவள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டான். ரூத் 1:18 அவள் தன்னோடு கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அவளோடு அதை பற்றி ஒன்றும் பேசவில்லை. என்னடா இது, நம்ம ஆண்டவரை இவ்வளோ தூரம் சேவிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நமக்கே இவ்வளோ ஒரு விசுவாசம் இல்லை, ஆனால்
கொஞ்சம் தான் ஆண்டவரை கேள்விப்பட்டிருக்கா, இவ இவ்வளோ விசுவாசமா பேசுற, அவ விசுவாசத்தை நாம ஏன் கெடுக்கணும்னு ஒரு கட்டத்தில் சோத்தரிக்கிறோம். நகோமி ஓஞ்சி போய் உக்காண்டான். சோத்தரிக்கிறோம். நீ ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிடுதல நீ உறுதியா இருந்தா மற்ற சத்தங்கள் எல்லாம் தானா அடங்கி போகும். அல்லேலூயா. ஆமா, சோத்தரிக்கிற உறுதியா இருக்கணும். மன உறுதியா இருக்கிறதை அவள் கண்டாள். ஒரு இடத்துல அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 23, 24 ஆகிய வசனத்தை பார்த்தீங்கன்னா, பட்டணங்கள் தோறும் எனக்கு கட்டுகளும் உபத்திரங்களும் உண்டென்று ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறத மாத்திரம் நான் அறிஞ்சிருக்கிறேன். அந்த இடத்துல பவுல் சொல்றார், கட்டுகளும் உபத்திரம் எனக்கு உண்டு. பவுலே, நீ போற பட்டணத்துல உனக்கு கட்டும் உபத்திரவம் இருக்கு அப்படின்னு ஆவியானவர் சொல்றாரு. ஆனால் அவைகள் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன். ஹல்லேலூயா. என்னை இந்த ஊழியத்துக்கு அழைத்த கர்த்தர். ஆகவே கட்டு இருக்குது, உபத்திரம் இருக்கிறது என்பதற்காக நான் பின்வாங்கி போகிறதில்லை. இந்த ஊழியம் வேண்டாம், நான் பின்வாங்கி போகிறதில்லை. கட்டா இருக்கட்டும், உபத்திரவமா இருக்கட்டும், ஆனா அது நடுவில் கர்த்தருடைய ஊழியத்தை சந்தோஷமாய் செய்வேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். நீங்க அந்த வசனத்துல பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, அவைகளை ஒன்றை குறித்து நான் கவலைப்படேன், என் பிராணனை நான் அருமையாக என்னேன். கட்டுகள் உபத்திரம் அங்கே இருக்குன்னு ஆவியானவர் சொல்றாரு. நீ அந்த பட்டணத்துக்கு ஊழியம் செய்ய போற, அங்க உன்னை இப்படி ஒருத்தன் செய்வான், உன்னை கல்லெறிவான், உன்னை உதைக்க வருவான், உனக்கு அந்த பிரச்சனை வரு முன்கூட்டியே ஆவியானவர் சொன்னாலும் பவுல் ஊழியத்தில் நிக்கல. அவர் சொல்றாரு, என் பிராணனை அருமையா எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு ஓடி முடிக்க விரும்புகிறேன். அவைகளில் ஒன்றை குறித்து நான் என்ன பண்ணேன், கவலைப்பட. அத இன்னொரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல இப்படி சொல்லுது, இவைகளில் ஒன்றினாலும் நான் அசைக்கப்படுவதில்லை. கட்டு இருக்கு, உபத்திரவம் இருக்குன்னு என்னை கத்தரை விட்டு அசைச்சிட பார்க்குறீங்களா? எதுவும் என்னை கிறிஸ்துவை விட்டு அசைக்க முடியாது. அதான் இன்னொரு இடத்துல பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நாசமோசமோ, வருங்காரியங்களோ, நிகழ்காரியங்களோ, சோத்திரிக்கிற மரணமோ, ஜீவனோ, எதுவும் என்னை தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்காது. இவைகள் எல்லாவற்றிலும் முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவனாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரச்சனை எல்லாம் வரும். ஏசாயா 50:7 பாருங்களேன். கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், யார் என் கூட இல்லாட்டாலும் பரவாயில்ல. ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போல் ஆக்கினேன். சில நேரம் வாழ்க்கையில் நிறைய ஸ்ட்ரகிள் வருங்க. இந்த முகம் என்பது இருதயத்தை குறிக்கும் சொல். அகத்தின் அழகு எங்க தெரியும்? முகத்துல. அப்போ நான் முகத்தை எப்படி மாத்துறேன்? கற்பாறையை போல் ஆக்கினேன். ஒரு கல்லுக்கு நீ என்ன சொன்னாலும் அந்த கல் என்ன செய்ய போதுங்க? சில நேரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில போராட்ட பிரச்சனை, ஒரு தேவ பிள்ளை கற்பாறையை போன்ற ஒரு உள்ளம் இருக்கணும். இதுவரைக்கும் கர்த்தரை பின்பற்றி வந்த நான் இனி ஒரு காலமும் பின் திரும்பி நான் போவதில்லை. அதுல ஒரு இரும்பு மாதிரி, கல்லு மாதிரி இருக்கணும். ரூத் அப்படித்தான் தன்னுடைய இருதயத்தை கற்பாறையை போல வைத்தாள். எதுவும் அதை அசைக்கவில்லை. அல்லேலூயா. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களும் அதை மேற்கொள்வதில்லை. ஏதோ ஒன்று சொன்ன ஓன்னு அழுறதில்லை. சிஸ்டர், இவ்வளோ பிரச்சனை நடுவில் எப்படி நிற்கிறீங்கன்னா, அந்த சிஸ்டர் தன் முகத்தை கற்பாறையை போல் ஆக்கியிருக்கிறார்கள். எனக்கு ஒருவேளை எனக்கு பாசிட்டிவானது என் சுற்றி ஒன்றும் இல்லை, ஆனால் ஆண்டவர் மட்டும் என் கூட இருக்கிறாருன்னு ஐ ஃபீல். அவர் என் கூட இருக்கிறாரு. என் கணவன் சப்போர்ட் இல்லை, என் மனைவியுடைய சப்போர்ட் இல்லை, ஒருவேளை என் சொந்தக்காரங்க சப்போர்ட்டிவ் இல்லை, பொருளாதார சப்போர்ட்டிவ் எனக்கு இல்லை, எனக்கு பரிந்து பேச ஆள் இல்லை, ஆனாலும் நான் தைரியமா இருக்கிறேன், வெட்கப்பட மாட்டேன். ஏன்னா அவர் என் கூட இருக்கிறார். என் முகத்தை கற்பாறையை போல வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. அப்படி வச்சாதாங்க நீங்க முன்னேற முடியும். எல்லாத்துக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது சோதர. சில இடத்துல அப்படியே சைலண்டா இருக்கணும். ஆண்டவர் சிலுவையில தொங்கும் பொழுது தேவகுமாரனா அப்படியா இப்படியான்னு ஏசுனார என்னென்னமோ சொன்னாங்க. சிலுவையில தொங்குன ஆண்டவர் ஒரு கற்பாறையை போல தொங்கி கொண்டிருக்கிறார். அதை பற்றி ஒன்றும் விவாதம் பண்ணல, யார்ட்டையும் ஒன்றும் பேசல. சோத்தரிக்கிறோம். ஒரு நாள் அது 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 வெளிப்படும். அவர் அமைதியா இருக்கார். சில நேரங்களில் விசுவாசிகளாகி நீங்களும், வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, சோத்திரம், போராடிக்கிட்டு இருக்காத. ஆண்டவர் உன் கூட இருக்கிறாரான்னு மட்டும் பார்த்துக்கோ. மற்ற பிரச்சனையெல்லாம் நீ பெருசா ஆக்டிவ் பண்ணிட்டு இருக்காத. கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு பாறை மாதிரி நில்லு. சோத்திரம். என்ன எவ்வளவு சொல்றான் ஆண்டவரை விடுறாள பத்தியாவ? மறுபடி பைபிள் தூக்கினே போறா பாருன்னு உலகம் சொல்லட்டும். தோத்திரம். யோபனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை வந்துச்சுங்க.
ஆனா மனைவி சொல்றா, இன்னும் ஏசு ஏசுன்னு சொல்லிட்டு இப்படி உத்தமத்தில் உறுதியா நிலைத்திருக்கிறீரோ? பைத்தியகாரி பேசுற மாதிரி பேசுற. கர்த்தருடைய நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யல, ஆண்டவரை பத்தி ஒண்ணுமே சொல்ல. கர்த்தருக்காக நின்னவன் தான், நின்னுகிட்டே இருக்கிறான். கையை நல்லா தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவ உறுதியா இருந்து அவ சொன்ன வார்த்தை தான் அந்த விசுவாச வார்த்தை. இன்னைக்கு ஐந்தாவது ஒரு காரியத்தை நான் சொல்றேன். ரூத் 1:16-17 பாருங்க. அதற்கு ரூத், நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து, எங்க போயிட்டா பாருங்க, மரணம் வரைக்கும் போயிட்டான். மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன், மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் அப்படின்றான். சும்மா போயிடுன்னு சொல்ற. நான் சொல்லுகிறேன், நீ மரணம் அடையும் இடத்தில் தான் நான் என்ன செய்வேன்? மரணம் அடைவேன். எவ்வளவு ஒரு பெரிய அறிக்கை பாருங்க. அங்கே நான் அடக்கம் பண்ணுவேன், மோவாப்ல இல்ல, தோத்திரம், அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன், மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு. இத இந்த நகோமியை பார்த்து சொன்ன அறிக்கையில் இதை கர்த்தரை முன்வைத்து அவ சொல்றான். நகோமி, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? சும்மா கொஞ்ச நாள் ஆண்டவர் சொல்லிவிட்டு பின்னாடி போற ஆள் நினைச்சுக்கிறீங்களா? என் ஜீவனுள்ள நாளெல்லாம், ஹல்லேலூயா, நீர் மரணம் அடையும் இடத்தில் நான் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன், மரணமே இல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்ற அளவுக்கு நான் நிற்கிறேன்னு சொல்லி தன் அறிக்கையை அவள் சோத்திருக்கிற தைரியமா சொல்றான். ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தரோடு செய்திருக்க வேண்டிய உடன்படிக்கைக்கு இது நிழலாட்டமா இருக்குது. கவனிக்கணும். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஆண்டவரோடு இந்த அளவில் தான் உடன்படிக்கை இருக்கணும். ஆண்டவரே, உம்மை விட்டு எந்த காரியத்தினால் நான் பிரிய மாட்டேன் ஆண்டவரே, உம்மை பின்பற்றி நான் வருவேன் ஆண்டவரே. கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடக்கும்போது மாப்பிள்ளையும் பொண்ணையும் கைப்பிடிச்சு வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் சோத்திரம் சொல்லிட்டு ஒரு வார்த்தை வரும், மரணமே அன்று வேறு ஒன்றாலும் என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது, மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் அப்படின்ற ஒரு வார்த்தை நாங்கள் சொல்லுவோம் கணவன் மனைவிட்ட. மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உமக்கே கணவனாயிருப்பேன், உமக்கே எப்படி இருப்பேன், மனைவியாயிருப்பேன். அப்போ அந்த உடன்படிக்கை எது வரைக்கும் வருதுங்க? மரணம் வரைக்கும். மரணம் நம்மை பிரிக்கும் மட்டும் நான் உமக்கே கணவனாயிருப்பேன், மரணம் நம்மை பிரிக்கும் மட்டும் நான் உமக்கே சோத்திருக்கிறோம் மனைவியாயிருப்பேன் என்பதாக உடன்படிக்கை. நான் ஒரு படி அதிகமாய் சொல்லுகிறேன். உலக பிரகாரமான ஒரு கணவனும் மனைவியை கைப்பிடிக்கும் போது அவங்க சொல்றாங்க, சோத்திருக்கிறோம், மரணம் நம்மை பிரிக்கும் மட்டும். அப்போ அவங்களுடைய உடன்படிக்கை எது வரைக்குங்க? மரணம் நம்மை பிரிக்கும் மட்டும் நான் உமக்கு கணவன், நீர் எனக்கு மனைவி. ஆனால் ஒரு தேவ பிள்ளை கர்த்தருடைய உடன்படிக்கை எப்படி பண்றாங்கன்னா, மரணமும் அவனை கர்த்தரை விட்டு பிரிப்பதில்லை. அல்லேலூயா. நான் ஆண்டவரோடு பண்ணியிருக்கிற உடன்படிக்கை மரணம் வரைக்கும் அல்ல, மரணத்திற்கு அப்புறம் தொடங்குகிற நித்திய வாழ்க்கையிலும் இயேசுவோடே. ஹல்லேலூயா. ஏன்னா ஓசியா 2:19 இப்படி சொல்லுகிறது, நித்திய விவாகத்திற்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். தேவனுக்கு நமக்கு நடக்கிற அந்த உடன்படிக்கை என்ன விவாகங்க? the eternal, நித்திய விவாகம், the betroth, இந்த நிச்சயதார்த்தம், தேவனோடு நாம் நியமிக்கிற இந்த காரியம் சும்மா கொஞ்ச நாள் இல்ல, நித்தியம். உலகத்தில் கணவன் மனைவி என்ன சொல்றாங்க? மரணம் நம்மை பிரிக்கும் மட்டும். ஆனா ஆண்டவருக்கு எனக்கு இருக்கிற ஒரு மரணம் அல்ல, நித்திய விவாகத்திற்கென்று கர்த்தரால் நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்ல தோத்திரம். இந்த பூமிக்குரிய வாழ்க்கை கொஞ்ச காலம்தான். இந்த உலகத்தை நான் கண்ணை மூடும் போது நான் கண் திறந்து பார்க்கிறது பரலோகம். அங்கே என் நேசரோடு நித்தியமாய் நான் அவரோடு இருப்பேன். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற கணவன் மனைவி அம்மா அப்பா பிள்ளைங்க இந்த உறவெல்லாம் நம்ம சாகிற வரைக்கும் தான். ஆனால் இயேசுவுக்கு நமக்கு இருக்கிற உறவு அதினிலும் மேலானது, அதினிலும் ஆழமானது. ஹல்லேலூயா. இருக்கிற வரைக்கும் தான் எல்லாம்.
ஆள் போயிட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பேர் மறக்கப்படும். ஆமென். பேர்லாம் எல்லா லிஸ்ட்லேருந்து பேர்லாம் போயிடும். எங்கெங்கெல்லாம் பதிவில் ஆதாரில் தூக்கிடுவான், அங்கேருந்து தூக்கிடுவான், இங்கேருந்து தூக்கிடுவான். தோத்திரம். ஹல்லேலூயா. ஆனால் எனக்கு ஆண்டவருக்கு இருக்கிற உறவு அப்படி அல்ல. அதை கடந்து, மரணத்தை கடந்து நித்திய விவாகத்திற்கென்று கர்த்தர் என்னை நியமித்திருக்கிறார். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் a period of contract. It's of a contract, but the life commitment. சோதரம், கிறிஸ்டியன் லைஃப் என்பது, சோதர, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சொற்ப காலத்திற்கு வாழும்படி எடுத்துக்கொள்ளும் ஒரு குத்துகை நாட்கள் அல்ல. ஆனால் முழு வாழ்க்கைக்கும் கர்த்தருக்கு அர்ப்பணித்தலே கிறிஸ்தவ ஜீவியமாகும். எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க, கிறிஸ்தவ வாழ்வு என்பது சொற்ப காலத்திற்கு வாழும்படி எடுத்துக்கொள்ளும் குத்தகை நாட்கள் அல்ல. ஆனால் என் முழு வாழ்க்கைக்கும் கர்த்தருக்கு அர்ப்பணித்தலே கிறிஸ்தவ ஜீவியமாகும். கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. கொஞ்ச காலம் இருந்துட்டு கடந்து போகிறது இல்லை, கடைசி வரைக்கும், இறுதி வரைக்கும். அல்லேலூயா. அப்ப ரூத் சொல்றாங்க, நீ மரணமடையும் இடத்தில் நான் மரணமடைந்து. கரெக்ட். கடைசி வரைக்கும் தன் ஆவிக்குரிய வாழ்க்கையை அவன் நீட்டுறா. சோத்திரம். நீர் மரணமடைய இடத்தில் நானும் மரணமடைவேன் என்பது ஒரு தேவ பிள்ளை தேவ சித்தத்தின் மத்தியில் இருப்பதை அது குறிக்கிற. தேவ சித்தத்தின் மத்தியில் நாம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையின் பயணத்தில் பாதி தூரம் வரைக்கும் தேவ சித்தத்தின் மத்தியில் இருந்துட்டு பிறகு நம்முடைய ஜீவியத்தின் முடிவு பரியந்தமும் தேவ சித்தத்தின் மத்தியிலேயே இருக்க நாம் கவனமாக இருக்கணும். பாதி தூரம் வரைக்கும் கர்த்தரோடு வாழ்ந்துட்டு மற்ற பாதி தூரம் கர்த்தரோடு வாழாம போகிற நிலைமை வரக்கூடாது. பாதி தூரம் வந்துட்டோம், ஆண்டவர் கைப்பிடிச்சுக்கிட்டே இவ்வளவு தூரம் வந்துட்டோம், மீதமுள்ள தூரத்தையும் அவரோடே கடந்து போகணும். இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்றேன். சிலலாம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஏசு ஏசுன்னு இருப்பாங்க. கல்யாணம் பண்ணிட்ட பிறகு அந்த உற்சாகம் இல்லை. வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஏசு ஏசு, வேலை கிடைச்ச பிறகு ஏசு இல்லை. ஒரு காரியம் பெற வரைக்கும் ஆண்டவர் ஆண்டவர்ன்றது, அதுக்கு பிறகு அந்த அந்த சிஸ்டரை காணும், அந்த பிரதரை காணும். எத்தனை பேர் தெரியுமா? ஒரு காலகட்டம் வரைக்கும் தேவனோடு இருக்கிற நிறைய பேர் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவர்களை ஏதோ ஒன்று கத்தரை விட்டு பிரித்து விடுகிறது. முன்னாடி இருந்த உற்சாகம் இல்லை, முன்னாடி இருந்த பக்தி இல்லை, முன்னாடி இருந்த ஜபம் இல்லை, முன்னாடி இருந்த அந்த தேவனோடு கூட இந்த பாச பரிவு தாகம் அன்புலாம் இல்லை. எதேதோ இப்போ உள்ள வந்துருச்சு. இதில் வேற துருபதேசம் வேற வந்துருச்சு. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் அப்படி, இதெல்லாம் இப்படி இல்லை, இப்படிலாம் சத்தெல்லாம் போட வேணாம், ரொம்ப அந்நிய பாஷெல்லாம் பேச வேணாம், கைத்தட்டலாம் வேணாம், என்னென்னமோ சொல்றாங்க. தோத்திரம். சொல்றவனெல்லாம் பார்த்தா இருட்டு கடை அல்வா மாதிரியே இருப்பான். தோத்திரம். சொல்றவனாம் பார்த்தா அவன் உருப்படாத ஆளா இருப்பான். அவனும் கெடுத்து இன்னொருத்தவனும் கெடுத்திருப்பான். பாண்டிச்ச நிறைய பேர் அப்படி சுத்தி திரியிறான். உள்ள பார்த்தா ஆண்டவருக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லை, என்னென்னமோ சொல்றான். தோத்திரம். கடைசி காலம், வஞ்சிக்கப்படுகிற காலம். தேவ பிள்ளை எத்தனை புதுமை வந்தாலும், எத்தனை டெக்னாலஜி வந்தாலும், பைபிள் பைபிள் தாங்க, சத்தியம் சத்தியம் தாங்க. இதுல மாற்றம் ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே இல்லைங்க. புரிந்து கொள்ளணும். எவனோ சொல்றான்றதுக்காக இந்த நவநாகரிகத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறணுங்க. நோ, வசனம் என்னைக்கு மாறாது, உபதேசம் என்னைக்கு மாறாது. விசுவாசத்தில் அப்படியே இருக்கணும். ஸ்ட்ரிக்ட் ஆவிக்குரிய வாழ்க்கையில பி சீரியஸா இருக்கணும். பாதி தூரம் கடந்து இருக்கிற நாம மீத தூரத்தை கடக்கிறதுக்கு பிசாசு நிறைய காரியத்தை கொண்டு வருவான். ரூத்தின் விசேஷம் என்ன தெரியுமாங்க? அவள் பல விசுவாச அறிக்கை செய்தது மட்டுமல்ல, கவனிக்கணும், முடிவு பரியந்தமும் அந்த அறிக்கையில உண்மை உள்ளவளாயிருந்தாள். ஆரம்பத்தில் வாய்க்கிளிய ரூத்து பேசிட்டு பின்னாடி அவன் லைஃப் ஒரு மாதிரியா முடிச்சிடல, தொடங்கினது மாதிரியே தன் லைஃபை முடிச்சாள். அதுக்கு பிறகு அவள் மோவாப்புக்கு போனதா சரித்திரம் இல்லை. அவள் பெத்லகேமிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். ஹல்லேலூயா. அவள் கல்லறை சோத்திருக்கிறோம் மோவாப்பில் இல்லை. முடிவு பரியந்தமும் நம்ம ஆராதிக்கிற இயேசு நம்மோடு எப்படி நடக்கிறாருங்க? இயேசு யாருங்க?
யோவான் 13:1 இந்த வசனத்தெல்லாம் கொஞ்சம் நல்லா பாருங்க. யோவான் 13:1 தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவரிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவரிடத்தில் என்ன வைத்தார். அப்ப இயேசு நம்மோட அவர் லைஃபை கமிட்மெண்ட் பண்ணும்பொழுது, நம்மோட உடன்படிக்கை பண்ணும்போது அவர் எது வரைக்கும் உண்மையா இருக்கிறாருங்க? முடிவு பரியந்தமும் மாறாதவராய் நம்ம மேல அன்பு வைக்கிறார். சங்கீதம் 48:14 சொல்லுது தேவனை பற்றி, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன். அவர் ஒரு காலம் வரைக்கும் நம்முடைய தேவனா இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளை விட்டு போய் விடுகிறவர் அல்ல. எல்லாரும் சொல்லுங்களேன், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள, எல்லாம் சொல்லுங்க, என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் என்னுடைய தேவன். சரி, அவர் சதா காலமும் உன் தேவனாவே இருக்கிறாரே, அவருக்கு நீ பிள்ளையா சதா காலமும் இருக்கணுமா, இருக்க கூடாதா? சொல்லிட்டு தாவீது சொல்றாரு, மரண பரியந்தமும் நடத்துவார். அல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். நாதாதி தேவன் என் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனாதி தேவன் என் அடைக்கலமே. நல்ல கையை தட்டி பாடுங்க சார், உற்சாகமாக. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை ஆனாதி தேவன் என் அடைக்கலமே, ஆதாரமே. இப்புவி யாத்திரை கடந்திடுவாய் தூய தேவதயவால். பாடுங்க பாடுங்க பாடுங்க. இப்புவி யாத்திரை கடந்திடுவாய் தூய தேவதயவால். கடும் கானகத்தில் கர்த்தர் மார்பினிலே கிடைக்கும் இளைப்பாறுதலே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவா. ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது. ஆமென். பரியந்தம் நம்மை நடத்திடுவா. ஹல்லேலூயா. அவர் கடைசி வரைக்கும் நம்மளை நடத்துறதுக்கு அவர் உண்மையா இருக்கிறாரு. அந்த தேவனோடு நாம கடைசி வரைக்கும் நடப்பேன்னு சொல்றவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த பூமியை விட்டு பிதாவிடத்துக்கு போகிற தம்முடைய வேலை வந்த பொழுது மத்தேயு 28:20 நம்மை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன். நான் சும்மா கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட இருந்துட்டு நான் கடந்து போகிற ஆண்டவர் அல்ல. அப்போ என் லைஃப் பூரா நான் இருப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. அந்த தேவனோடு நம்ம லைஃப் பூரா இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? கர்த்தரை விட்டுடலாமா? ஆண்டவரே என் கூட நீங்க சகல நாட்கள் இருக்கிறன்னு சொல்றீங்க, சதா காலமும் நான் உனக்கு தேவனா இருக்கணும்னு சொல்றீங்க. ஆண்டவரே முடிவு பரியந்தமும் எங்க மேல அன்பு வைக்கிறீங்களே, இந்த ஆண்டவர் மேல நான் இறுதி வரைக்கும் அவருடைய பிள்ளையாவே வாழ்ந்து இறுதி வரைக்கும் அவரோடே நடந்து என் ஓட்டத்தை நான் முடிக்கணும் என்கிறதுல ரூத்தை போல நீங்கள் உறுதியா இருக்கணும். ஒரு 7 வசனத்தை நான் சொல்றேன். வெளிப்படுத்தல் 20:10 சொல்லுது, நீ மரண பரியந்தம் உண்மையாரு. உன் ஆவிக்குரிய வாழ்க்கை கொஞ்ச காலம் இருந்துட்டு பிறகு மறைந்து போகிறதல்ல, மரண பரியந்தம் உண்மையாரு. இந்த வார்த்தை உங்களை அசைக்கலையா? சர்வ வல்லவர் உங்களோடு பேசுறது உங்களுக்கு விளங்கலையா? மகனே மகளே, நீ என் கூட மரண பரியந்தம் உண்மையாரு. நீ உண்மையாரு, கடைசி வரைக்கும் எனக்கு உண்மையா இருப்பாயா? என் பிள்ளையா நீ உண்மையா இருப்பாயா? சபையில ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு வெளியே ஒரு வாழ்க்கை நீ வாழ்வாயா? எனக்கு உண்மையா இருப்பாயா? உன் ஜீவகாலமெல்லாம் எனக்கு உண்மையான ஒரு பிள்ளையா இருப்பாயா? அப்படி இருப்பாயானால் ஜீவ கிரீடத்தை நான் உனக்கு தருவேன்னு சொல்றாரு. தேவப்பிள்ளை, எதுக்காகவும் ஆண்டரை விட்டுறாத, யாருக்காகவும் ஆண்டரை விட்டுறாத. மரண பரியந்தம் அவட்ட உண்மையாரு. ஒரு இடத்துல ரூத் 3:18 நகோமி ரூத்தை பார்த்து சொல்றா, என் மகளே, இந்த காரியம் என்னமா முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்துரு. இதெல்லாம் முடியும்.
முடிவு மட்டும் பொறுத்துரு. அந்த வேர்டை நான் உங்களுக்குள்ள கொண்டு வரேன். ஐயோ நடக்குமோ நடக்காதோ. ஒரு அதுக்கு பிறகு சோத்திரிக்கிறோம் நகோமி இப்போ சோத்திரம் ரூத்தை கைட் பண்றா. நீ நடக்குமோ நடக்காதோன்னு பயந்துராத, முடிவு மட்டும் பொறுத்துரு. ஆவிக்குரிய வாழ்க்கையில முடிவு மட்டும் நம்ம பொறுத்து இருக்கணும். ஒரு காரியம் துவக்கத்தை வச்சு நீங்க தீர்மானிச்சிடக்கூடாது. நான் இவ்வளோ ஜெபம் பண்ண இவ்வளோ பண்ண ஆனால் என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கலன்னு ஏதாவது ஒரு அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துறாத. முடிவு மட்டும் பொறுத்துரு. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, முடிவு மட்டும் நான் கத்தருக்காய் காத்திருப்பேன். முடிவு மட்டும் கத்தருக்காய் பொறுத்திருப்பேன். ஹல்லேலூயா. ரூத் அப்படியே செய்தாள். அந்த காரியம் துவக்கம் என்னமாய் முடியும் என்று அறிய மட்டும் பொறுத்திரு. அது வரைக்கும் இருந்தான். அவ வாழ்க்கை அருமையா இருந்துச்சு. 2 தீமோத்தேயு 4:7 சொல்லுது, நல்ல போராட்டத்தை போராடி என் ஓட்டத்தை என்ன செஞ்சேன், முடிச்சேன். என்னுடைய சோத்திரிக்கிறோம் என்னுடைய கோட்ஸ் எனக்கு வைக்கப்பட்ட அந்த நாட்களின் முடிவு, அந்த ஓட்டம் எது வரைக்கும் நான் முடிக்கணும்னு கர்த்தர் எனக்கு ஒரு கோர்ஸ் கொடுத்துருந்தாரோ அது வரைக்கும் நான் முடித்தேன். எப்படி போராடினேன்? நல்ல போராட்டத்தை என்ன செஞ்சேன். அது என்ன போராட்டம்? நல்ல போராட்டம். உதாரணமாக ஒரு மேட்ச் நடக்குது, இந்தியாவுக்கும் இன்னொரு அணிக்கும் ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னு வச்சுங்களேன். 2 பேரும் போராடுறான். ஆனால் அதில் எவன் ஜெயிக்கிறானோ அது அவனுக்கு நல்ல போராட்டமாக மாறிடுது. எவன் தோக்குறானோ அவனுக்கு அது நல்ல போராட்டம் இல்லை. அப்போ ஜெயிச்சுட்டா அது நல்ல போராட்டம். அப்போ 2 மேட்ச் 2 பேரும் போராடுறான். நீ ஜெயிப்பியா நான் ஜெயிப்பியான்னு போராடுறான். ஆனால் அதில் எவன் ஜெயிக்கிறானோ அவன் சொல்லுவான், நான் நல்ல போராடினேன். ஜெயிக்கிறவனுக்கு அது நல்ல போராட்டம். ஆமென். அதே போல அந்த லைஃப்பில் நான் ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டே போராடுறேன். ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டே போராடுறவங்க சோத்திர தோல்வியாக முடிய போகிறதில்ல, அவங்க ஜெயமாக முடிக்க போகிறாங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன். நல்ல போராட்டத்தை போராடினேன்னா அந்த போராட்டத்தை அவங்க ஜெயம் எடுத்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். என் ஓட்டத்தை என்ன செய்தேன், முடித்த. இடையில நான் எங்கேயும் ஸ்ட்ரகிள் ஆகி நிற்கல. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடினேன். என்னுடைய பந்தய பொருளை நோக்கி நான் ஆசையாய் தொடருகிறேன். எங்கேயும் அவர் நிற்கவே இல்லை. சோத்திரம். அப்படி ஓட்டத்தை முடித்தேன்னு சொல்றாரு, அந்த மாதிரி நம்ம முடிக்கணும். கலாத்தியர் 3:3 சொல்லுகிறது, ஆவியில ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்போது மாம்சத்தில் முடிவு பெற போகிறீர்களோ. முடியக்கூடாது. ஆவியில் ஆரம்பம் பண்ண முடிவு எப்படி தான் இருக்கணும், ஆவியிலே தான் முடியணும். பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு ஆண்டவர்களோடு பேசுறாரு. உன்னுடைய காரியம் நல்லா தெரியும். ஆரம்பத்தில் இருந்த உற்சாகம் இப்ப இல்லை. ஆரம்பத்தில் இருந்த தேவன் மேல உள்ள பாசையில் இன்னைக்கு உலகம் உனக்குள்ள வந்துருச்சு. கண்ட காதல், கண்ட இச்சை, கண்ட உறவு உனக்குள்ள வந்துருச்சு. தேவன் மேல இப்ப சுமாரா இருக்கிற. ஆண்டவருக்கு அது பிடிக்கல. ஆவியில ஆரம்பத்தில் எப்படி இருந்த ஃபயரா, அந்த ஃபயர் கடைசி வரைக்கும் இருக்கணும். இயேசு உண்டு அப்படித்தானே உண்மையா இருக்கிறாரு. அவர் ஆரம்பத்தில் உன் ஜபத்தெல்லாம் கேட்டுட்டு இப்ப கண்டு காணாதவருமா உன்னை விட்டு விலகியா இருக்கிறாரு. உன் கூடவே தானே இருக்கிறாரு. அந்த தேவனை துரோகம் பண்ணலாமா நீ? பிரசங்கி 7:8 சொல்லுகிறது, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ எப்படி ஆரம்பிச்சதை விட நீ எப்படி முடிக்க போகிறன்னு பரலோகம் கவனிக்குது. உன் முடிவு தான் ரொம்ப முக்கியம். நல்லா முடிச்சிரு. ஆண்டவரோடு நல்ல ஓட்டத்தை முடிச்சு முடிவு நல்லது. ஹல்லேலூயா. பிலிப்பியர் 2:8 பாருங்க, சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாமே தாழ்த்தினார். இயேசு இந்த உலகத்தில் 3.5 வருஷம் வாழ்ந்தாருங்க. மரண பரியந்தமும் பாருங்க, இறுதி வரைக்கும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆரம்பத்தில் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய நிறைய பேர் இறுதியில் கீழ்ப்படுகிறது இல்லை. அப்புறம் பார்த்துக்குவோம் இந்த கூட்டம் தானே இதுதானே அப்புறம் பார்த்துவோம். அதுக்கு முன்னாடி சபைக்கு ஊழியங்களுக்கு கத்தருக்கு அப்படி ஓடி ஓடி கீழ்ப்படிவாங்க. இப்போ அந்த கீழ்ப்படிதல்ல ஒரு சொனக்க வந்துருச்சு. அப்படி இருக்கக்கூடாது கடைசி வரைக்கும். நியாயாதிபதிகள் 13:7 நசரே விரதத்தை பற்றி சொல்லும் போது, அந்த பிள்ளை பிறந்த முதல், என்னங்க பிள்ளை பிறந்த முதல் எந்நாள் மட்டும், மரண நாள் மட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படிதான் இருக்கணும்.
தொடக்கத்தில் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நசரேனா இருப்பான் என்று சொன்னார். ஆண்டவருக்கென்று சோத்திரம் எதுவரைக்கும் நம்ம தேவ பிள்ளையா இருக்கணும்? என் மரண நாள் மட்டும். கையை தட்டி வாயை திறந்து என் மரண நாள் மட்டும். அல்லேலூயா. இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுங்க. சிலர் பல வருடங்களாய் தேவனுக்கு உண்மையா இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் தங்கள் ஜீவியத்தின் முடிவை நெருங்கும் போது அதுவரைக்கு கர்த்தர் மேல் கொண்டிருந்த விசுவாசத்தை நிறைய பேர் இழந்து போறாங்க. எனக்கு ஆரம்ப காலகட்டத்தில் ஆண்டவர் பேசினார். ஆண்டவரோட ஆரம்பத்தில் நல்ல உறவில் இருக்கிறவங்க நாட்கள் ஆக ஆக கடைசி வர 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 அநேகர் கர்த்தருக்காய் எரிந்த நிறைய தீபங்கள் அணைந்து போகும். சபைக்கு சொல்லி எச்சரிப்பாருங்க. எத்தனை பேர் என் லைஃப்பில் பார்த்துருக்கேன். அவங்கள போல ஜெபம் யாரும் பண்ண முடியாது, அவங்கள மாதிரி பாட்டை யாரும் பாட முடியாது, அவங்கள போல பிரசங்கம் யாரும் பண்ண முடியாதுங்க. இப்படிலாம் ஆண்டவருக்காக பிரகாசிச்ச எத்தனையோ பேருங்க தன் மரண நாளில் அதெல்லாம் விட்டுட்டாங்க. அதெல்லாம் நினைக்கும் பொழுது ரொம்ப எச்சரிப்பாக இருக்கு. நிற்கிற எவனும் விழுந்து போகாதபடிக்கு எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் என்னங்க ஜெபம் பண்ணுறது? எனக்கு தெரிஞ்சுங்க, ப்ரேயர்னா அவங்கள போல நீங்கள் பண்ணியே இருக்க முடியாது. கண்ணீரும் கமலையுமா இருப்பாங்க. கலங்கின கண்களோடே பார்த்துருக்கேன். ஜபம்னா கண்ணீர் இல்லாத ஜபமாக இருக்காது. எப்படி ஃபயராக ப்ரேயர் பண்ண தோத்திரம். அந்த சகோதரி எனக்கு முன்னாடியே நிற்கிறாங்க. 3ஆம் மாடியிலேருந்து கீழே விழுந்து மண்டை செதறி செத்து போச்சு. எப்படி ஜெபம் பண்ணாங்க, என்னால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. தோத்திரம். கர்த்தருக்காக அப்படி ஜெபம் பண்ண ஒரு இன்னொரு சகோதரி இப்படி ஜெபம் பண்றாங்களே. கடைசியில் பார்த்தா தூக்கு மாட்டிட்டு இறந்து போனாங்கன்னு கேள்விப்பட்டேன் ஒரு காலகட்டத்தில். ஆண்டவருக்காக ஒரு 30-35 வருஷம் 40 வருஷம் ஃபயரா வாழ்ந்தவங்க. என்னால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. எப்படி பாருங்க தேவ பிள்ளைகளே, நான் இதை உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லல. என் மரண நாள் மட்டும். கையை தட்டி வாயை திறந்து உங்க எச்சரிப்பு ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிற மரண நாள் மட்டும். கர்த்தருக்காக ஏதோ உங்களை நான் சோர்வுக்குள்ளாக்க நினைக்கூடாது உங்க இறுதி. ஆனா அதே நேரத்தில் எத்தனை பிரச்சனை நடுவில் கர்த்தருக்காக நின்று சாதிச்சவங்களையும் நான் பார்க்கிறேன். நான் ஆண்டவர்கிட்ட அதான் கேட்கிறேன், ஆண்டவரே ஒருவேளை நான் ஏதாவது தடம் புரள்ற மாதிரி இருந்தா அது என் மரண நாளா இருக்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்தமா இருக்கும்போதே உங்க சமூகத்தில் வந்துடணும் ஆண்டவரே. 4 பேர் 4 மாதிரி சொல்ற மாதிரி சொல்லி தோத்திரம் சாச்செல்லாம் கெட்டு போய் அப்படி என் வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாதுப்பா. அதில் ரொம்ப கவனமாக இருக்கிறேன். தோத்திரம். தேவனுடைய பிள்ளையை இப்போ பாடுறது, ஆராதிக்கிறது, ஜீவிக்கிறது இதெல்லாம் இல்லை. என் மரண நாள் மட்டும் நான் தேவனுக்கென்று நசரேனா இருப்பேன். ஹல்லேலூயா. அது வரைக்கும் இருக்கணும். சோத்தரிக்கணும். லூக்கா 18:8 இயேசு சொன்னார், மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பரப்ப. நிறைய பேர்கிட்ட விசுவாசம் இருக்காது. விசுவாசம் இல்லாமல் போகும் போல விசுவாச மறுதலிப்பு உண்டாகும், விசுவாச துரோகம் உண்டாகும். ஆனால் விசுவாசத்தை காண்பாரோ நம்முடைய ஜீவியத்தின் கடைசி கணப்பொழுது வரைக்கும் நாம் கர்த்தருடைய சித்தத்தின் மத்தியிலேயே நிற்கணும். ஹல்லேலூயா. நீ மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைவேன் என்பது ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? குறிப்பாக நாம் நம்முடைய ஓட்டத்தின் முடிவை நெருங்க நெருங்க, இந்த வார்த்தையை நல்லா கொஞ்சம் கவனிங்க, நம்முடைய ஓட்டத்தின் முடிவை நெருங்க நெருங்க நம்முடைய ஓட்டம் இன்னும் அதிகமாய் கையை நல்லா தட்டி மரத்தான் ரேஸ் பார்த்துருக்கிறீங்களா? மாரத்தான் ரேஸ் பார்த்துருக்கீங்களா? அந்த ஓட்டத்தை நெருங்குகிற வீரன் தன் ஸ்பீடை இன்னும் கூட கூட்டுவான். அவன் ஓடி ஓடி பலவீனமாக இருப்பான். ஆனால் அந்த எல்லை கோடு வரப்போதுன்னு உடனே எல்லை கோடு வந்துருச்சுன்னு தான் ஓட்டம் ஸ்லோகாகாது. அவன் இன்னும் தன்னுடைய பலனை எல்லாம் பயன்படுத்தி தன் ஓட்டத்தை இன்னும் அதிகமாக்குவான் அல்லவா? நான் சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க சோத்தரிக்கிற கத்தருக்காய் ஓட 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 ஓட்டத்தின் அந்த முடிவு நெருங்க நெருங்க இன்னும் உன் ஓட்டத்தை அதிகமாய் ஓடி அந்த எல்லையை முடிக்கும்படிக்கு. அல்லேலூயா. எல்லா கையை வைத்து சொல்லுங்க, என்னுடைய ஓட்டத்தின் முடிவு நெருங்க நெருங்க
நான் முன்னிலும் அதிக கவனமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பைபிள் காலப்படி ஒரு நாள் முடியுதுன்னா அந்த 12ஆம் மணி நேரம் அந்த நாள் முடியுது. 12ஆம் மணி நேரத்தோடு என்ன செய்துங்க, அந்த நாள் முடியுது. நான் சொல்லுகிறேன், நாம் 11ஆம் மணி வேளையில் நிற்கிறவர்கள் அல்ல, நாம் 12ஆம் மணி நேரத்தின் அருகாமையில் வந்து சேர்ந்திருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்கள், 11ஆம் மணி நேரத்தில் அல்ல, 12ஆம் மணி நேரத்திற்கு மிக அருகாமையில் சேர்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே இப்பொழுது மெய்யாகவே தங்கள் ஜீவியத்தை காத்துக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். இப்பொழுது மெய்யான பரிசுத்த ஜீவியம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். கடந்த காலத்தில் கவனிங்க, உங்க ஜீவியத்தில் சில தவறுகள் வந்திருக்க கூடும். ஆனால் இப்பொழுது நீங்கள் அப்படிப்பட்ட தவறுகளுக்கு இடம் அளிக்காதீங்க. ஆரம்பத்தில் நிறைய விழுந்து எழுந்திருக்கலாம், நிறைய தப்பு தண்டானா நடந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய ஓட்டம் முடியுற நேரத்தில் தப்பு வந்துடக்கூடாது. இசப்பா, இனி என் வாழ்க்கையில் நான் தவறிடக்கூடாதுப்பா. ஆரம்ப காலத்தில் நிறைய இடத்துல நான் தவறி இருக்கலாம், தப்பு நடந்திருக்கலாம், கைப்பிசங்க காரியம் நடந்திருக்கலாம். ஆனால் இனி நான் இடம் கொடுக்க, ஏனென்றால் அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் இப்பொழுதே வந்து விடுவார் என்கிற உணர்வோடு நாம் எப்போதும் ஜீவிக்கணும். எல்லாரும் என் கூட சேர்ந்து கையை வச்சு சொல்லுங்க, அவர் இன்று வருவார் என்ற உணர்வோடு அல்ல, அவர் இப்பொழுது வருவார் என்ற உணர்வுடனே நான் ஜீவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்னும் கையை வைத்து சத்தமா சொல்லுங்க, அவர் இன்று வருவார் என்ற உணர்வோடு அல்ல, அவர் இப்பொழுதே வருவார் என்ற உணர்வுடனே நான் கர்த்தருக்குள் ஜீவிக்க வேண்டும். இன்று வருவார் என்பது வேறு, இப்பொழுது வருவார் என்பது வேறு. இன்னும் நான் அவர்கிட்ட ஃபோக்கஸ்டா இருக்கேன். ரூத்து சொல்றா, நீ மரணம் அடையும் இடத்தில் நான் என்ன செய்வேன், மரணம் அடைவேன். என் ஜீவியத்திலே நான் மரிக்க வேண்டிய சகலத்திற்கு நான் மரிக்க நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அது இந்த நீர் மரணம் அடையும் இடத்தில் நான் மரணம் அடைவேன் என்கிற இன்னொரு விதத்தில் இந்த சத்தியத்தை நம்ம தியானிச்சா 1 கொரிந்தியர் 15:31 சொல்லுது, நான் அனுதினமும் சாகிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் அனுதினமும் என்ன செய்கிறேன், சாகிறேன். நம்முடைய சுய விருப்பங்களுக்கு, நம்முடைய அபிப்பிராயங்களுக்கு, நம்முடைய குறிக்கோள்களுக்கு, நம்முடைய திட்டங்களுக்கு, நம்முடைய சுய திட்டங்களுக்கு, நான் என்கிற எண்ணங்களுக்கு நான் அனுதினமும் மரிக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாதவைகள் தினம் தினம் என்னில் மரிக்க வேண்டும். அல்லேலூயா. சில இரத்த சாட்சியை பற்றி பேசுவாங்க. இரத்த சாட்சியாக சிலர் மரிக்கிறாங்க, அது பெரிய பாக்கியம். சில இதுக்காகவே கர்த்தருக்காக இரத்த சாட்சியாக நாங்கள் கூட்டமாக ரெடியாக இருக்கிறோம். தற்கொலை படையினர் மாதிரி சிலர் வந்து சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இரத்த சாட்சியாக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து அதில் உறுதியாக நின்று மரிக்கிறாள், அது பெரிய பாக்கியம். ஆனால் இரத்த சாட்சியாக நம்ம மரிச்சா ஒரே நாளில் அது முடிஞ்சிடும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தினம் தினம் கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகளுக்கு செத்துக்கிட்டே இருக்கணும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகள் எனக்குள்ள மடிந்து மடிந்து நான் தேவனோடு நெருங்கி நெருங்கி ஜீவிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவோடு கூட மரித்தல் அப்படின்னா என்ன? லூக்கா 9:23 இப்படி சொல்லுது, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒருவன் என்னை பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் என்ன செய்து வெறுத்து தன் சிலுவையை சுமந்துட்டு வரணும். கிறிஸ்துவோடு கூட மரித்தல் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? ஒருவர் இப்போ இயேசு வந்து சிலுவையை சுமந்துட்டு போறார், கல்வாரி மலையை நோக்கி என்ன செய்கிறாருங்க, சிலுவையை சுமந்துட்டு போறார். ஆனால் அவருக்கு பின்னாடியே ஒரு ஆள் சுத்தியும் ஆணியும் எடுத்துகிட்டு போனானா போலையா சொல்லுங்க? ஆனால் இவர் எதை மட்டும்தான் சுமந்துட்டு போறாரு, சிலுவையை மட்டும்தான் சுமந்துட்டு போறாரு. ஆனால் அங்கே அவரை படுக்க வச்சு, சிலுவையில் படுக்க வச்சு ஆணி வச்சு ஒருத்தன் சுத்தியில் அடிக்கிறான்.
அந்த சுத்தி ஆணி இவர் எடுத்துகிட்டு போகல, ஏசுனார் சிலுவையை மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாமெல்லாம் சிலுவையை சுமக்கிறவங்க, சிலுவையை சுமந்து போகிறோம். இதே சபையில் இது ஒரு ஆவிக்குரிய சத்தியம், புரிஞ்சுங்க. உங்களை சிலுவையை சுமக்க சொல்லிட்டு இன்னொரு ஆளுக்கிட்ட சுத்தியும் ஆணியும் கொடுத்து அனுப்புவார். அவன் வந்து உன்னை அடிப்பான். சபையில் அப்படி நடக்கும். உன் கூட ஆராதிக்கிறவனே சில நேரங்கள் சுத்தியை கொண்டு ஆணியை கொண்டு உன்னை என்ன செய்வான்? அடிப்பான். அவன் மேலே வெறுப்பை காட்டாம, இந்த சபைக்கு வந்தேன், இந்த அம்மா என்னை என்ன சொல்லிடுச்சு பார்த்தியா, இவன் என்ன சொல்லிட்டான் பார்த்தியா அப்படின்னு கோவப்படக்காம என்னை சிலுவையை சுமக்க சொல்லிட்டு என்னை சிலுவையில் அறையிறதுக்கு அந்த ஆளுக்கிட்ட ஆணியும் சுத்தியும் கொடுத்து அவர் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. நான் அதை குறித்து விவாதம் பண்ண மாட்டேன். இதை நான் கடந்து போக வேண்டிய பாதைன்னு போனோம். செத்தவனுக்கு இன்னொருத்தவன் சோதரன் உன்னை கமெண்ட் பண்ண நீயே அவனுக்கு பதில் சொல்ல போற. நான் சொல்கிற சத்தியம் உங்களுக்கு விளங்குதான் விளங்கலையான்னு தெரில. ஆண்டவர் சிலுவையை சுமந்துட்டு போனார். ஆனால் சுத்தியும் ஆணியும் இன்னொருத்தவன் எடுத்துன்னு வரான். சில நேரம் நீ சிலுவையில் அறையப்படணும்னா, கிறிஸ்துவோடு கூட மரிக்கணும்னா, சில நேரம் சுத்தி ஆணி வேற யாரோ வச்சுருப்பாங்க. நம்ம சிலுவை எடுத்துகிட்டு போவோம். சில நேரம் அவன் சுத்தியை கொண்டு ஆணியை கொண்டு அடிக்கும் போது நமக்கு கசப்பாக இருக்கும். என்னை இப்படி சொல்லிட்டாங்க, என்னை இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்க மேலே வெறுப்பை காட்டாத. கர்த்தர் சோதரிக்கிற என்னை இன்னும் நொறுக்க, இன்னும் பதப்படுத்த, இன்னும் என்னை சரிப்படுத்த கர்த்தர் இந்த ஆட்களை ஏற்படுத்தியிருக்கிறாரோ என்று எண்ணி பொறுமையா அப்படி போகணும். ஹல்லேலூயா. சிலுவையை சுமப்பாயா மைன, சிலுவையை சுமப்பாயா, சத்தமா சிலுவையை சுமப்பாயா, சிலுவையை சுமப்பாயா, சிலுவையை சுமந்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா. அல்லேலூயா. சிலுவையை சுமந்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா. அல்லேலூயா. அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோ. அல்லேலூயா. என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோ. அல்லேலூயா. 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 உலகத்தை வெறுப்பாயா, நீ உலகத்தை வெறுப்பாயா, உலகத்தை நல்ல கையை தட்டி உற்சாகமா, உலகத்தை வெறுப்பாயா, உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா. வாலிப தம்பி, வாலிபத்தை, உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா. சிலுவையை சுமப்பாயா. சத்தத்தை உயர்த்தி நீயும் சிலுவையை சுமப்பாயா, சுமப்பாயா, சிலுவையை சுமப்பாயா, சிலுவையை சுமந்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா. சிலுவை, சிலுவையை சுமந்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாய். அல்லேலூயா. அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோ. Glory, 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 glory. இயேசுவுக்கு ஆமென். அல்லேலூயா. 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 ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக சோத்திரம் அப்படி ஓடணும், ஆண்டவருக்காக ஜீவிக்கணும். இந்த எஸ்தர் 4:11 ஒரு வார்த்தை வருது. யாராவது அழைக்கப்படாமல் ராஜாவிடத்தில் பிரவேசித்தால்
அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும். நான் இந்த 30 நாளளவும் ராஜாவிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொன்னால், இந்த வார்த்தை உங்களுக்கு புரியாது, ஆனா நான் சொன்னா உங்களுக்கு புரியும். யூத ஜனங்கள் அழிவுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. தேதி குறிச்சாச்சு. மொர்தெகாய் சொல்றாரு, இதை பத்தி நீ ராஜா கிட்ட போய் பேசுன்றார். எஸ்தர், நீ போய் இதை குறித்து ராஜா கிட்ட பேசு. அப்ப அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, உங்களுக்கு தெரியாதா, ராஜா அழைக்காம, ராஜா கொள்ளு மண்டபத்தில் இருக்கும்போது ராஜா அழைக்காம ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் பிழைக்கும்படி ராஜா அவர்களுக்கு செங்கோலை நீட்னா உண்டு, நீட்லனா யாரா இருந்தாலும் என்ன செய்ய வேண்டும்? சாக வேண்டும். ராஜா என்ன 30 நாள் அளவு கூப்பிடுவார் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஆனா என்ன செய்யவே இல்லை, கூப்பிடவே இல்லை. நீங்க போ சொல்றீங்களே, நான் செத்துருவேனே, நான் போனா என்ன செஞ்சிருவேன்? செத்துருவேன். கூப்பிட்டா போவேன், நிச்சயமா நான் போய் நான் ஜனங்களை குறித்து பேசுறேன்னு சொல்றான். சொல்றது நியாயமா தான் தெரியுது. அன்னை மொர்தெகாய் சொல்றான், ஏம்மா அம்மா அப்பா இல்லாம அனாதை பொண்ணா இருந்தியே, உன்னை ஆண்டவர் அவருடைய கிருபையினால தேசத்துக்கு உன்னை ராணி ஆக்கி வச்சிருக்கிற மதப்புல போயிருக்கியா? இங்க யூத குலம் அழியறதுக்கு இருக்குது, நான் ராணியா இருக்கிறேன், மண்டபத்தில் ஜாலியா சுத்தி திரியலான்னு பாக்குறியா? என் ஜனத்திற்கு சகாயமும் ரட்சிப்பும் கர்த்தர் வேற இடத்துல எழுப்புவாரு. நீ சொகுசா இருக்கிறன்னு மட்டும் தெரிஞ்சுக்காத. இந்த காலத்துல நீ ஆண்டவருக்கு உதவியா இருக்கும்படித்தான் கர்த்தர் உன்னை ராணியா ஆக்கி இருக்கிறாரு. ஆனா இந்த காலத்துல நீ தேவனுக்கு உதவியா இல்லாவிட்டால் நீ அழிந்து போவான்னு நான் உனக்கு சொல்றேன். அல்லேலூயா. நிறைய பேருக்கு அப்படித்தான். நம்ம சேஃபா இருக்கிறோம், நமக்கு வருமானம் நல்லா இருக்குது, குடும்பம் இருக்குது, எவனா எப்படியா போறான், எவனா ஜப கூட்டம் நடத்துறான், எவனா ஆத்மாவை ஆதாயம் பண்றான், தேசத்தின் எழுப்புதலுக்காக எவனா ஜபிக்கட்டும், நான் சேஃபா இருக்கிறேன், தோத்திரம். பேங்க்ல எனக்கு பேலன்ஸ் இருக்குது, எனக்கு வீடு வசதியா இருக்குது, வீட்டில் போற இடம்லாம் ஏசி இருக்கு, தோத்திருக்கிறோம், நான் சுகமா இருக்கிறேன், வாகனம் இருக்கு, ஆகவே ஐ டோன்ட் கேர், நான் ரொம்ப தான் இருக்கிறேன் அப்படின்னு நினைத்து கொண்டு கர்த்தருக்குரிய காரியத்தை நீர் ஏதாகின செய்யாவிட்டால், மொர்தெகாய் சொல்றான், அழிந்து போவாய். இன்னைக்கு நான் சபையாருக்கு சொல்றேன், இந்த வாழ்வு, இந்த உயர்வு, இந்த மேன்மையெல்லாம் அவருக்கு உதவியா இருக்கும்படி நல்ல கையை தட்டி, உன் குடும்பம், உன் பிள்ளை, நீ மட்டும் சொகுசா இருக்கிறதுக்கு அல்ல, ஆண்டவருக்கும் அவருடைய திருச்சபைக்கும் அவருடைய ஊழியங்களுக்கும் உதவியா இருக்கத்தான் கர்த்தர் உனக்கு சம்பளத்தை கூட்டி தராரு, உன்னை பிளஸ் பண்றாரு, உன்னை ஆஸ்வதிக்கிறாரு. நீயும் உன் பிள்ளையும் வீட்டுக்காரன் மட்டும் ஆக்கி துன்றதுக்கு மட்டும் இல்லை, கர்த்தருக்கு உதவியா இருக்க மட்டும்தான் சில மேன்மைகள் நமக்கு கொடுக்கிறார். இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. இதை கேட்ட உடனே கபீர்னு ஆயிடுச்சு எஸ்தருக்கு. இப்போ எஸ்தர் வேற சொல்லி அனுப்புறா, தோத்திரம், நானும் என் தாதி மாறும் இங்கே உபவாசம் பண்ணி 3 நாள் என்ன பண்ணுறோம்? ஜெபம் பண்ண. இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரை அவள் தான் அறிவிக்கிறான். அது வரைக்கும் ஒரு மாதிரி செத்துருவேன் அங்கித்துருவேன், நான் எப்படி போவேன்னு சொன்னதுக்கு இல்லாமல் என்ன உணர்த்தப்பட்டு சொல்கிறா, நானும் என் தாதி மாறும் இந்த அரண்மனையில் நின்று புசியாமல் குடியாமல் ஜெபிக்கணும். நீங்களும் உன்னுடைய ஜனங்களும் 3 நாள் புசியாமல் குடியாமல் ஜெபிக்க சொல்லுங்க. சொல்லிட்டு சொல்கிறா, சோத்திருக்கிறோம், எஸ்தர் 4:16 சொல்கிறா, நான் செத்தாலும் சாகிறேன். அதுக்கு முன்னாடி சொன்னேன், ராஜா என்ன கூப்பிடல, அதனால நான் போக மாட்டேன்னு சொன்னேன். இப்ப சொல்ற, ராஜா என்ன கூப்பிடாட்டாலும் சட்டத்தை மீறி நான் செய்வேன், போவேன், நான் செத்தாலும் சாகிறேன். அதான் மரண பரியந்தமா கர்த்தருக்கா நிக்கிறது. சோத்திருக்கிறோம். அவங்களுக்காக இவங்களுக்காக தன்னை மாத்துறது இல்லை. சோத்திருக்கிறோம். ஜீவனை விரும்புகிறவன் அதை இழக்கிறான், அதை இழக்கிறவன் அதை திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறான். நான் செத்தாலும் என்ன செய்கிறேன்? சாகிறேன் என்று சொன்னால் பாருங்க, இதான் லைஃப் சேஞ்ச். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அதுதான். மத்த அப்போஸ்தலர் 21:13 சொல்லுது, பவுல் சொல்ற, நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்காக மாத்திரமல்ல, மரிக்கவும் எப்படி இருக்கிறேன்? ஆயத்தமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. ரூத் 1:17 ரூத் சொல்றாங்க, நீ மரணமடையும் இடத்தில்
நான் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை என்ன செய்யாது, பிரிக்க முடியாது. 1980 இந்தியாவில் இருக்கிற ஒரு ஊழியருக்கு மேற்கத்திய நாடுகளில் ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார். இந்தியாவில் இருக்கிற ஊழியர் மேற்கத்திய நாடுகளுக்கு ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டு அந்த ஊழியத்திற்காக அவர் போய்கொண்டே இருக்கும்போது கர்த்தர் பேசினாராம், நீ இந்தியாவை மறந்து விடு. அவருடைய தேச சொந்த தேசம் எதுங்க? இந்தியா. ஊழியத்துக்கு போகும்போது கர்த்தர் சொன்னார், நீ இந்தியாவை மறந்து விடு, இந்தியாவுக்கு திரும்ப வரும் நினைவையும் உன்னை விட்டு விடு. நான் உன்னை கொண்டு போகிறேன் அங்கே ஊழியத்துக்கு. அங்கே உனக்கு சௌகரியம் இருக்கலாம், அசௌகரியம் இருக்கலாம், உனக்கு ஏற்புடையது இருக்கலாம், ஏற்புடையது இல்லாமல் இருக்கலாம். திரும்ப இந்தியா வந்துருவோம்ன்ற நினைவில் போவாத. இந்தியாவை மறந்து இந்தியாவுக்கு திரும்ப வருவோம் என்கிற நினைவையும் மறந்து என்னை கர்த்தர் அனுப்புகிற அந்த இடத்திற்கு நான் போவேன். எது வரைக்கும்? நான் மரணம் அடைகிற வரைக்கும். அந்த ஊழியக்கார மரணமும் அதே தேசத்திலே தான் நடந்துச்சான். கர்த்தருக்கு அப்படி வாழ்ந்தவங்க சாதிச்சவங்களா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு பின்னாடி பின் திரும்புறது இல்லை. மறுபடியும் ரூத் 1:17 பாருங்க, நீ மரணமடையும் இடத்தில் நான் மரணமடைந்து அங்கேயே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறு ஒன்றுமை விட்டு பிரிக்காது. ஓசியா 6:4 இப்படி சொல்லுது, எப்பிராயீமே உனக்கு நான் என்ன செய்வேன், யூதாவே உனக்கு நான் என்ன செய்வேன், உங்கள் பக்தி. என்னங்க பாருங்க, கர்த்தர் பேசுறார், சபைக்கு தான் பேச. உங்க பக்தி எப்படி தான் இருக்குது? காலையில் காண்கிற மேகத்தை போலவும் விடியற் காலத்தில் தோன்றுகிற பனியை போலவும் ஒழிந்து போகிற பக்தியா இருக்குது. பாருங்க, ஏர்லி மார்னிங் அப்படியே குழு குழு குழுன்னு ஒரு மேகம் ஒரு மாதிரி இருக்கும்ல, சொல்லுங்க, அந்த மேகம் மழையை கொண்டு வரப்போகுது. சூரியன் வந்த உடனே அந்த மேகம் மறைஞ்சிடும். அதான் காலையில் தோன்றுகிற மேகம். நிறைய பேர் பக்தி அப்படித்தான் இருக்குது. அப்படியே அதுக்கப்புறம் அந்த அல்லேலியாவை ஆளையே காணும், அந்த தோத்திரம் ஆளையே காணும். பைப்பில் தூக்கிட்டு ஓடி வந்த அந்த அம்மாவை காணும், பாடின அந்த தம்பியை காணும், பாடின அந்த தங்கச்சியும் காணும். அது ஏன்னா அது காலையில் தோன்றுகிற மேகம். அப்புறம் பைபிள் சொல்லுது, விடியற் காலத்தில் தோன்றும் பனி. இந்த பனி பாருங்க, காலையில் அந்த புல்லு மேலெல்லாம் சொட்டு சொட்டா இருக்கும். சூரியன் கொஞ்சம் தலையை காட்டும், அந்த பனி எங்கே ஒழிஞ்சிச்சுன்னு நமக்கு தெரியாது. சில தேசங்களில் பனி படர்ந்து இருக்கும், என்ன வெயில் வந்தாலும் அந்த பனியை அசைக்கவே முடியாது, அப்படி ஒரு பனி இருக்கு. ஆனால் இந்த பனி காலையில் தோன்றுகிற, வெடியற் காலையில் தோன்றுகிற பனி எப்போதும் அந்த நாள் முழுக்க இருக்காது. சூரியன் வந்த அடுத்த நிமிஷமே அந்த பனி. நிறைய பேருடைய பக்தி அப்படி தான் இருக்குது. ஒரு காலம் இருக்கு, ஒரு காலம் ஒழிந்து போகிறது. இன்னைக்கு நம்ம பக்தி, நம்முடைய ஜீவி ஆவிக்குரிய வாழ்க்கை ஒளிந்து போகிற ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல, கர்த்தர் வர்ற வரைக்கும் நிலைத்திருக்கிற பக்தியாக. சத்தியம் புரிஞ்சவன் கையை தட்டி நீ தான் ஜபிக்கணும், ஆண்டவரே காலையிலே தோன்றுகிற மேகத்தை போல வெடியற் காலத்தில் உண்டாகிற பனியை போல எங்க பக்தி இருக்கக்கூடாதப்பா. இறுதி வரைக்கும் நிலைத்திருக்கிற பக்தியாக எங்க பக்தி இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரூத்தோடு இணைந்த நாமும் சொல்வோம், நீ மரணம் அடையும் இடத்தில் நான் மரணம் அடைவேன், நீ அடக்கம் பண்ண இடத்தில் நான் என்ன செய்ய பண்ணுவேன், அடக்கம் பண்ண. மரணமே என்று எசப்பா பிரிக்க கூடாதுப்பா. எல்லாம் எழுந்திருக்கலாமா? ஹல்லேலூயா. எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. எத்தனை இடர்கள், சத்தத்தை உயர்த்தி பாடுங்க, என்னை அசைப்பதில்லை. மகிழுடன் தொடர்ந்து ஓடுகிறே, மகிழுடன். எல்லாரும் பாடுங்களா தயவு செய்து. மோடு பணி செய்வே. ஆமென். ஓ உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த
உள்ளவெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடல் உள்ளமெல்லாம் glory 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 உமக்காகத்தானே ஐயா. ஆமே உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக எனது ஜீவனை மதிக்கவில்லை ஒரு பொருட்டாய் நான். ஓ எனது ஜீவனை மதிக்கவில்லை ஒரு பொருட்டாய் நான் கணிக்கவில்லை. எல்லோருக்கும் நான் எல்லாவானே, எல்லோருக்கும் நான் எல்லாவானே. ஆமென். அனைவருக்கும் நான் அடிமையானே, அனைவருக்கும் நான் அடிமையானே. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சத்தத்தை உயர்த்து, என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் அந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஓ ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் உமக்காக, எனது பேச்செல்லாம் உமக்காக, எனது உமக்காக, எனது glory 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 glory. எனது செயலெல்லாம் உமக்காக. எழுந்தாலும் நடந்தாலும் உமக்காக, எழுந்தாலும் உமக்காக, அமர்ந்தாலும் படுத்தாலும் உமக்காக, அமர்ந்தாலும் படுத்தாலும் உமக்காக, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காகத்தானே ஐயா glory glory. நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் உமக்காகத்தானே ஐயா. கோதுமை மணி போல் மடிந்திடுவே உமக்காய் தினமும் பலம் கொடுப்பேன். கோதுமை மணி போல் மடிந்திடுவேன். உமக்காய் தினமும் பலம் கொடுப்பேன். அவமான நிந்தை சிலுவைதனை, அவமான நிந்தை சிலுவைதனை அனுதினம் உமக்காய் சுமக்கின்றே. அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன். ஓ உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காகத்தானே ஐயா glory glory glory. நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் அன்பர் உமக்காக தானே ஐயா. ரூத் சொல்றாங்க, நீர் மரணம் அடையும் இடத்தில் நான் மரணம் அடைந்து அங்கேயே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அன்றி வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரிக்காது என்கிற அந்த இறுதி வரைக்கும் அந்த அறிக்கையை காத்துக்கிட்டா. ரூத்தின் விசேஷமே அதுதான். அவ அறிக்கை சொல்லிட்டு இடையில விட்டுறல, இறுதி வரைக்கும் அதில் உண்மையா இருந்தா. ஆவிக்குரிய வாழ்க்கையில தாவி சொல்கிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் கர்த்தருடைய வீட்டிலேயே நிலைத்து நிற்பேன் என்கிற அந்த ஆவிக்குரிய அனுபவங்களை நமக்கு தந்து நம்முடைய ஓட்டமும் பாதியில முக்கால் பாகம் இல்லை முடிவு பரியந்தமும் நிலைத்திருக்கிற ஒரு ஓட்டமாக இருக்கும்படி எல்லா கைகளை தட்டி நல்ல வாய்களை திறந்த ஆண்டவரே, இதுபோல ஒரு ஜீவியம், இதுபோல ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யும். இயேசுவே, இந்த நல்ல நேரத்திற்காய் நன்றி. உடைய வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆஸ்வதியும். எங்களை ஒவ்வொருவரையும் இந்த வசனத்துக்கு உரியவர்களாக
எங்கள் ஜீவிய நாளெல்லாம் நாங்கள் காத்துக்கொள்ள உதவி செய்யும். இந்த சத்தியத்தை மறந்துடக்கூடாதப்பா. வீட்டுக்கு போகும்போது இந்த வாரம் உள்ள அந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே ரிங்காரமிட்டுக்கிட்டே இருக்கணும். இறுதி வரைக்கும் என் வாழ்க்கையை நான் ஓடி முடிக்கணுமேனு இந்த வாஞ்சையோடு ஜீவிக்க உதவி செய்யும். இந்த வாரத்தை என்னுடைய பிள்ளைகள் உமக்குள்ளே வாழ்ந்து நடந்து ஜீவிக்க பிரகாசிக்க உதவி செய்யும். என்னுடைய பிள்ளைகளை மனதார ஆஸ்வதிக்கிறேன். இந்த சத்தியத்தை மறந்துடக்கூடாதுப்பா. தாழ்த்துற ஒப்பு கொடுக்குறோம். இயேசு ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேக வேடத்தில் பாதுகாப்பு பராமரிப்பு இன்றும் என்று சதா நாட்டில் கிறிஸ்துவின் அருகே புரிந்தவும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சபையார் சத்தமா சொல்லுங்க, மாரநாதா. 3 முறை சத்தமா, இயேசுவின். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே குரலா சொல்லுவோம், என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே, செய்த சகல உபகாரங்களையும் அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி கழுகு சமானமாய் திரும்ப என் வயதை வாழ வயது போல் ஆக்கு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகம் வேடத்தில் பாதுகாப்பு பராமரிப்பு இன்றும் மீண்டும் சதா நாளில் கிறிஸ்து வருவதும் நம் அனைவரோடு இருப்பதாக. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆஸ்வதிப்பாராக. ஒரு விசாரித்து கடந்து செல்வோம்.